Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அதிகாலை பறவைகள் அத்தியாயம் 8. அடுத்த 10வது நிமிடம் வினயாவோடு அந்த அறைக்குள் நுழைந்தார் பூமா. வினயாவின் கையில் இன்னமும் பூமா கொடுத்த அந்த மஞ்சள் ரோஜா இதழ் உதிராமல் இருந்தது. இடது பக்கம் கன்னத்தில் அந்த சாக்லேட் தெரிந்தது. தாவாங்கட்டையில் லேசாய் சாக்லேட் கரை. அட அங்கிள், மழலையாய் கொஞ்சிக்கொண்டே மேஜை மீது ஏறி உட்கார்ந்தாள் வினயா. ஜீவா அவளை ஏறிட்டு புன்னகைத்தார். சொல்லுமா. பூமாவை காட்டினாள். இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டியை தான் பிடிச்சிருக்கா? இந்த அங்கிளை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கே சொன்ன வினயா மேஜை மேல் இருந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டாள். கெம்பண்ணா ஜீவாவிடம் மெல்லிய குரலில் சொன்னார். டாக்டர், அந்த ஆல்பத்தில் இருக்கிற ஃபோட்டோக்களை காட்டி நீங்களே என்கொயரி பண்ணிடுங்க. நான் என்கொயரி பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓகே. ஜீவா நாற்காலியை விட்டு எழுந்து வினயாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றான். வினயா பற்களின் இடுக்குகளில் மாட்டிக்கொண்ட சாக்லேட் துண்டுகளை நாக்கால் நிரடி தேடிக்கொண்டிருந்த வினயா ஜீவா கூப்பிட்டு கொட்டினாள். இங்கே என்ன பாரு. பார்த்தாள். ஜீவா பக்கவாட்டு சுவரில் மாட்டியிருந்த மகாத்மா காந்தியின் ஃபோட்டோவை காட்டினேன். அது யார் தெரியுதா வினயா? வினயா தன் பெரிய கண்களை உயர்த்தி பார்த்துவிட்டு சொன்னாள். தாத்தா. தாத்தா? சரி, தாத்தாவோட பேர் என்ன? வினயா விழித்தாள். ஜீவா அவளுடைய தோளில் கையை வைத்தாள். என்ன தெரியலையா? காந்தி தாத்தா. வினயா ஜீவாவின் பேச்சில் ஆர்வம் காட்டாமல் மேஜை மேல் இருந்த பொருட்களை கிளற ஆரம்பித்தாள். வினயா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நீ நல்ல பண்ணலையா? எனக்கு அதெல்லாம் வேணும். தரேன். நான் சொல்கிறபடி கேட்டால் உனக்கு எல்லாமே தரேன். சொல்லிக்கொண்டே ஆல்பத்தை பிரித்தான் ஜீவா. கொலையுண்டு பிணமாய் கிடந்த அவளுடைய கணவன் குமாரின் ஃபோட்டோவை காட்டினான். இது யார் தெரியுதா? வினயாவின் பார்வை ஃபோட்டோவின் மேல் பதிந்தது. உதட்டில் பளீரென்று சிரிப்பு பீரிட்டது. அது யார் அங்கிள்? ட்ரெஸ்ஸே பண்ணிக்காம? ஐயே அசிங்கம். 2 கைகளாலும் கண்களை மூடிக்கொண்டாள் வினயா. ஜீவா ஆல்பத்தின் அடுத்த பக்கத்தை திருப்பினான். வினயா, அந்த ஃபோட்டோவை பாரு. பார்த்தாள். கெம்பண்ணா அவளுடைய முகத்தை உன்னிப்பாய் கவனித்தால் வினயாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த பக்கத்தை புரட்டி 2 ஃபோட்டோவை காட்டினான் ஜீவா. வினயாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆல்பத்தின் பக்கங்கள் திருப்பப்பட்டன. வினயா சாக்லேட் மெல்கிற வாயோடு ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்து கொண்டே வந்தால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டே வந்த ஜீவா அரைவாசலில் எழுந்த டாக்டர் குரலை கேட்டு திரும்பினான். நர்ஸ் நின்றிருந்தாள். என்ன சிஸ்டர்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு சொன்ன நர்ஸ் அந்த இளஞ்சிவப்பு காகிதத்தை நீட்ட ஜீவா வாங்கி பிரித்தான். தந்தியை பிரித்து படித்த ஜீவா முகம் மாறி தன் நெற்றியின் 2 பக்கங்களையும் இடது கை விரல்களால் பற்றி கொண்டு மெல்ல முனைகிறான். மை குட்னஸ். கெம்பண்ணா ஜீவாவின் முகத்தை பார்த்து விட்டு கேட்டார். ஏதாவது கெட்ட செய்தியா? ஆமாம். என்ன? வினயாவின் மாமியார் இறந்து விட்ட தகவல். எப்படி? தெரியல. தந்தியை யார் கொடுத்துருக்காங்க? பாபுன்னு பேர் போட்டிருக்கு. யார் அந்த பாபு? எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம். டாக்டர் ஜெகதரட்சனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது விவரம் தெரியலாம். ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஜீவா பூமாவை ஏறிட்டான். பூமா, வினயாவை பார்த்துக்க, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜீவா அறையை விட்டு வெளியேறி வராண்டாவில் நடைபோட்டு டெலிஃபோன் இருந்த தன்னுடைய அறைக்குள் நுழைந்து நாற்காலிக்கு சாய்ந்து ரிசீவரை தொட்டு எடுத்துக்கொண்டார். டாக்டர் ஜெகதரட்சன் டெலிஃபோன் எண்கள் நினைவுக்கு கொண்டு வந்து டயலில் தட்டினார். மறுமுறையில் ரிங் போயிற்று. 2வது தடவை ரிங் போவதற்குள் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ. ஒரு பெண்ணின் குரல். டாக்டர் ஜெகதரட்சன் ப்ளீஸ். டாக்டர் ஊரில் இல்லையே. எங்கே போயிருக்காரு? ஏதோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் சம்பந்தமாக செமினாரில் கலந்துக்கிருக்காரு. டெல்லி ஏர்போர்ட்டு போயிருக்காரு. எப்போ போனார்? நேற்று காலையில். என்றைக்கு திரும்புவார்? வாரம் 10 நாள் ஆகிடும்னு சொன்னார். பேசுகிறது யார்? ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப் நர்ஸ். டெல்லியிலேருந்து அவர் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் யார் சார் பேசுகிறது? நான் டாக்டர் ஜீவா. டெல்லியில் ஜெகதரட்சன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவர் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காருன்னு கேட்டு டெலிஃபோன் நம்பரையும் வாங்கி வைக்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கி வைக்கிறேன் டாக்டர். உடனே உங்களுக்கு ஃபோனும் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜீவா ரிசீவரை வைத்துவிட்டு யோசனையை மோவாய் தாங்கிக் கொள்ள கிரைம் பிரான்ச் கெம்பண்ணா உள்ளே வந்தார். டாக்டர் ஜெகதரட்சன் என்ன சொன்னார்? அவர் ஊரில் இல்லை, டெல்லி போயிருக்கார் போல். திரும்பி வர 10 நாள் ஆகும் அவரோட ஸ்டாஃப் நர்ஸ் சொல்கிறான். டாக்டர், வினயா அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம் வினயாவோட மாமியார் சொல்லித்தான் எனக்கு தெரியும். நான் சந்தித்து பேசும்போது கூட அந்த அம்மா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு செத்து போயிட்டு தான் தந்தி வந்திருக்கு. இந்த மரணம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஜீவா அவரை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன காரணத்துக்காக சந்தேகப்படுறீங்க? வினயாவோட கணவர் குமாரை கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வேலையை நாம் மேற்கொண்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நான் என்னோடய முதல் விசாரணை ஆரம்பித்தது அந்த அம்மா கிட்ட தான். குமார் கொலை செய்யப்பட்டதுக்கு சம்மந்தமாக
நான் கேள்விகளை கேட்டபோது அந்த அம்மா திணறி பதில் சொன்னாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டது. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு சொல்ல வரீங்களா? மேபி அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பாயிண்ட்டை உறுதி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆட்சேபிக்காத பட்சத்தில் நீங்கள் இருந்து பெங்களூருக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டு பேசிக்கலாமா? ஃபோன் யாருக்கு பண்ண போகிறீங்க? பெங்களூர் கிரைம் பிரான்ச்சுக்கு. ஜீவா தலையசைக்க கெம்பண்ணா ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயல் எண்களை தட்ட ஆரம்பித்தார். அடுத்த சில வினாடிக்குள்ளே இணைப்பு கிடைக்க பேசினார். விஜிலன்ஸ், ராம்பாபு ப்ளீஸ். ராம்பாபு, நான் கெம்பண்ணா மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு தகவலை நீ எனக்கு ஊர்ஜிதம் பண்ணோம். அட்ரஸை நோட் பண்ணிக்க. தவமணி அம்மாள், நம்பர் 568 சிக்பெட், பெங்களூர். இந்த அட்ரஸுக்கு உடனடியாக புறப்பட்டு போ. தவமணி அம்மாள் இறந்து போயிட்டு தான் மெட்ராஸ்க்கு டெலகிராம் வந்திருக்கு. மரணம் எப்படின்னு தெரில. நீ உடனே ஸ்பாட்டுக்கு போய் தவமணியோட மரண சம்மந்தமாக உண்மையான விவரத்தை எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோ. 466299. அரை மணி நேரத்துக்குள்ளே மெசேஜை கலெக்ட் பண்ணி எனக்கு தகவல் தரணும். கெம்பண்ணா பேசிவிட்டு ரிசீவரை வைத்தார். சரியாக அரை மணி நேரம் பெங்களூர் கால் வந்தது. அந்த ராம்பாபு பேசினான். தவமணி அம்மாவோட உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. என்னது போஸ்ட்மார்ட்டமா? ஆமாம் சார், தவமணி அம்மாள் சூசைடு, தூக்கு போட்டுக்கிட்டாங்களாம். தற்கொலைக்கு காரணம் தெரியல சார். லெட்டர் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா? இல்லை சார். தற்கொலைக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு அக்கம் பக்கத்தில் விசாரித்து வைங்க. நான் உடனே புறப்பட்டு அங்கே வர்றேன். எஸ் சார். கெம்பண்ணா ரிசீவரை வைத்து விட்டு எதிரே உட்கார்ந்தது ஜீவாவை ஏறிட்டார். நான் நினச்சது சரி டாக்டர். தவமணி அம்மாள் மரணம் இயற்கையானது அல்ல, தற்கொலை. திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் நெருக்கி இருக்கு. அந்த நிர்பந்தம் என்னான்னு தெரிஞ்சா குமாரோட கொலை கேஸில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நீங்கள் பெங்களூர் புறப்படுறீங்களா? ஆமாம். எப்போ? உடனே போயிட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் இங்கே வினயாவை பார்க்குறதுக்காக வருவேன். குமாரின் கொலைக்கு காரணமானவங்களை வினயா தான் பார்த்துருக்கா. அவளை ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தி அவள் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும். கெம்பண்ணா எழுந்து கொண்டார். அவரை கைகுலுக்கி அனுப்பிவிட்டு ஜீவா வினயா இருக்கும் அறைக்குள் வந்தான். வினயா தூங்கி போயிருக்க பூமா கட்டிலின் தலைமாட்டில் உட்கார்ந்துருந்தாள். என்ன தூங்கிட்டாளா? வினயாவுக்கு இருந்த ஒரே உறவு அவளோட அத்தை. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துட்டான். அந்த அம்மா ஏன் தற்கொலை பண்ணிட்டான்னு தெரியலையே. பூமா நெற்றி சுருங்கியது. தற்கொலையா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பெங்களூர்லேருந்து கொஞ்சம் முந்தைய ஒரு தகவல் வந்தது. தற்கொலைக்கு என்ன காரணம்னு விசாரிக்க தான் கெம்பண்ணா புறப்பட்டு போயிருக்காரு. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குது பூமா. வினயாவோட மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் தன் கணவன் கொலை செய்யப்பட்டதை நேரில் பார்த்தது தான் டாக்டர் ஜெகதரட்சன் சொன்னார். அந்த காரணம் எனக்கு சரியாக படல. வேறு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளை கருதப்பட்ட அத்தனை பேருமே நிரபராதின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு. அப்படின்னா உண்மையான குற்றவாளிகள் யார்? மகனை எழுந்த சோகத்திலும் இத்தனை நாட்கள் உயிரோடு இருந்த தவமணி அம்மாள் இப்போ மட்டும் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நர்ஸ் வேகமாக உள்ளே வந்தாள். டாக்டர், டெல்லியிலேருந்து உங்களுக்கு எஸ்டிடி கால். டாக்டர் ஜெகதரட்சன் லைனில் காத்துட்ருக்காரு. ஜீவா ஓடினான். ஜீவா ரிசீவரை எடுத்து குரல் கொடுத்தார். ஹலோ, ஜீவா ஹியர். மறுமுனை ஜெகதரட்சன் சற்று பதட்டமாக கேட்டார். எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே? எனிதிங் இம்பார்ட்டன்ட் டு சே? எஸ் டாக்டர், வினயாவோட மாமியார் இறந்து போயிட்டு தான் எனக்கு தந்தி வந்தது. இஸ் இட்? எப்போ? கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி. எப்படி இருந்தாங்க? தற்கொலையா? மறுமுனை ஜெகதரட்சன் அதிர்ச்சி அடைவதை உணர முடிந்தது. தற்கொலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தந்தியிலேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? இல்லை, பின்ன? வினயாவை பற்றி விசாரிக்க அந்த பெங்களூர் போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் ஒருத்தர் தந்தியை பார்த்துட்டு பெங்களூர் போலீஸை எஸ்டிடி மூலமாக என்கொயரி பண்ண கேட்டார். வினயா பற்றி விசாரிக்க போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் வந்திருந்தாரா? எதை பற்றி விசாரிக்க? வினயாவோட கணவர் குமாரை கொலை செய்த உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கேட்கறதுக்காக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் அத்தனை பேரும் நிரபராதின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கான். போலீஸ் இப்போ உண்மையான குற்றவாளிகளை தேடுற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த முயற்சியோட முதல் கட்டம் தான் வினயா கிட்ட விசாரணை. மென்டலி டிஸ்டர்பான வினயா கிட்ட விசாரணை பண்ணி என்ன பிரயோஜனம்? சந்தேகப்படுற நபர்களோட ஃபோட்டோக்களை காட்டினா வினயா முகத்தில் ஏதாவது உணர்ச்சிகள் தென்படலாம். அந்த உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுங்கிற போலீஸ் ஆஃபீஸரோட கணிப்பு. அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வினயாவோட மாமியார் இறந்து போயிட்டு தான் தகவல் வந்தது. டாக்டர், வினயாவோட குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப வேண்டியவர்னு சொன்னீங்க. அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் நடந்திருக்கு. அந்த குழப்பத்தை பற்றி உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தால் ஜீவா பேசவே அவர் சட்டென்று குறுக்கிட்டார். சாரி மிஸ்டர் ஜீவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வினயாவோட குடும்பத்தில் எந்த குழப்பமும் நடக்கலை. அப்படி ஒரு வேலை நடந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருக்கிறது மெட்ராஸு. சரி, பாபுங்கிறது யார்? பாபு? ஆமாம், தந்தி கொடுத்தது இந்த பாபு தான். இதுக்கும் சாரி தான். நீங்கள் மென்ஷன் பண்ணுற பாபு யாருன்னு எனக்கு தெரியாது.
டாக்டர், வினயாவின் வாழ்க்கையில் ஏற்கனவே இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியில் நிறைய குழப்பம் இருக்குது. வினயாவுக்கு மென்டல் டிஸார்டர் ஏற்பட்டதுக்கு அந்த குழப்பம் தான் காரணம். அந்த குழப்பம் என்னன்னு தெரிஞ்சால் தான் வினயாவை குணப்படுத்த முடியும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் ஜீவா. அந்த குடும்பத்தோட எனக்கு பழக்கம் இருந்தது வாஸ்தவம் தான். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே டாக்டர், நான் இந்த வினயா மேட்டரை பார்த்துக்கிறேன். நீங்கள் டெல்லியிலேருந்து என்றைக்கு ரிட்டர்ன்? எப்படியும் ஒரு 1 வீக் ஆகிடும். நான் வந்ததும் உங்களை மீட் பண்ணுறேன். ஜெகதலட்சுமி மறுமுனையில் வைத்து விடவும் ஜீவா ரிசீவரை சாத்தி விட்டு திரும்பினார். பூமா நின்றிருந்தார். கேட்டான், டாக்டர் என்ன சொல்கிறாரு? அவருக்கு எதுவும் தெரியாதான். உண்மையிலே அவருக்கு தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு புரியல. நான் ஒரு விஷயம் சொன்னால் கேட்பீங்களா? என்ன? நீங்கள் பெங்களூர் போய் நேரடியாகவே 2 நாள் தங்கி இருந்து வினயாவோட ஃபேமிலியை பற்றி விசாரித்து பார்த்தா என்ன? டாக்டர் ஜெகதலட்சுமி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். பூமா, எங்கூட கிருஷ்ணாவையும் கூட்டிகிட்டு போகிறேன். 2-3 நாள் தங்கியிருந்து வினயாவை பற்றின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுட்டு பின்பு தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்க முடியும். பேசிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தான் ஜீவா. கட்டில் வினயா இப்போது ஒரு கழித்து படுத்திருக்க வாய்க்குள் வலது கை கட்டை விரல் நுழைந்திருந்தது. ஜீவா அவளை நெருங்கி வாயிலிருந்த விரலை எடுத்துவிட்டு அவளுடைய தலையை கோதி விட்டான். வினயா, உன்னோட வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? என்ன சம்பவம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? மனசு அரற்றியது. தொடரும்.